How are you this morning? எப்படி இருக்கிறீங்க? Today is Psalm 119 verse 84. ஆனால் today we are going to see the தமிழ் version பார்க்க போகிறோம். இதில் என்ன போட்டிருக்கிறேன்னா உம்முடைய அடியேனுடைய நாட்கள் எம்மாத்திரம். அதை if we translate, what kind of days do I live in? நான் எந்த மாதிரி நாட்கள், it doesn't value up to anything அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறார். இது எம்மாத்திரம், what is the meaning of it அப்படின்றாரு. Another verse in the Bible it says, my days are in your hands, என் காலங்கள் உங்கள் கரத்தில் இருக்கிறது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது we are meditating on the purpose of our life. நம்மளுடைய வாழ்க்கையின் குறிக்கோள், கர்த்தர் எதற்காக நம்மை படைத்தார் அப்படின்றத நம்ம தியானித்து கொண்டிருக்கும் போது one of the question that arises very frequently in everybody's mind, எல்லாருடைய மனதில் ஒரு கேள்வி வருகிறது. பட் நிறைய பேருக்கு அது பதில் தெரியாமல் இருக்கிறது என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கையில் குறிக்கோள் என்ன? why do you live on this earth? நீங்கள் எதுக்காக இந்த உலகத்தில் வாழ்கிறீங்க அப்படின்னு இந்த காலத்தில் எஸ்பெஷலி nowadays நம்ம போய் மற்றவங்களிடத்துல கேட்கும்போது அநேகருக்கு அது ஒரு தெளிவாக இல்லை. நிறைய வேக ஆன்சர் சொல்லுவாங்க. பட் ரியலி ஸ்பெசிஃபிக்லி many people they don't know what they are living for. அப்படின்னு இருக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள், there's a beautiful verse in Jeremiah chapter 32 verse 19, யோசனையிலே பெரியவர் அப்படின்னு போட்டிருக்கு. he is great in his purposes and mighty in his deeds. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. இஸ் கிரேட் இன் ஹிஸ் பர்பஸ். அவருடைய தீர்மானங்கள், அவருடைய தீர்வுகள், அவருடைய நினைவுகள் எல்லாமே யோசனையிலே பெரியவர். யோசனையும் தமிழில் போட்டிருக்கு. பட் இது பர்பஸ் அப்படி என்றால் அவருடைய சித்தம், அவருடைய தீர்மானம், அந்த நோக்கம் ரொம்பவே கிரேட்டாக இருக்கிறது. அப்போது நம்ம என்ன படைக்கும் போது கூட எல்லாரையும் திருப்பி I want to repeat again and again, God created everyone with a purpose. எல்லாரையும் ஒரு தீர்மானத்தோடு தான் அவர் படைத்திருக்கிறார். Again I want to repeat it. ஏனோ தானோ நிறைய பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த எர்த்தில் வாழட்டும்னு அவர் படைக்கலை. அவர் he have made everyone to do something for him. அவருக்காக ஏதாச்சும் செய்யணும்னு அவர் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறார். பட் அதில் வெரி சேட் என்ன என்றால், அநேகருக்கு அது என்னவென்றே தெரியாமல் அவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிறாங்க. many people they live and they go without even knowing what the purpose in life. But as a child of God, we will go and ask the Lord. நம்ம கர்த்தரிடத்தில் கேட்டு நம்ம தெரிந்து கொண்டு fulfilled life, accomplished life, நிறைவான வாழ்க்கை, சாதித்த வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்துட்டு உலக பிரகாரம், நாட் அக்கார்டிங் டு த வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், உலக பிரகாரமானுடைய எதிர்பார்ப்புகள் நிமித்தம் அல்ல, அக்கார்டிங் டு ஹிஸ் டிவைன் பர்பஸ், அவருடைய சித்தம், அவருடைய தீர்மானத்துக்கு அலைன் பண்ணி நம்ம வாழ்ந்தோம். வாவ், ஜஸ்ட் இமேஜின் இட்டர்னிட்டியில் வாட் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன், எவ்வளவு திருப்தியாக இருக்கும். பிகாஸ் ஒன்ஸ் வி என்டர் இன்டு இட்டர்னிட்டி, நித்தியத்துக்குள்ளே போயிட்டோன்னா திஸ் லைஃப் இஸ் கான். வாட் வி டூ ஆன் திஸ் எர்த், திருப்பியை நம்மளால் ஐயோ ஐ வாண்ட் டு கோ பேக் அண்ட் டூ திஸ் நம்ம சொல்லவே முடியாது. இட்ஸ் கான். நித்தியத்துக்குள்ளே போயிட்டோன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். அப்போ there is no turning back. ஆனால் நித்தியத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்பதாக how much ever we can accomplish on this earth, in this life, அதை நம்ம செஞ்சிட்டோன்னா what a great joy. நம்மளுக்கு மட்டும் இல்லை, நமக்காக சாக்ரிஃபிஷியலாக இந்த உலகத்துக்கு வந்து நம்மை ரெடீம் பண்ண ஜீசஸ்க்கு எவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்டு, ஒரு ஹாப்பி, ஒரு ஜாயஸ் ஸ்டேட்டில் இருப்பார். ஹல்லேலூயா. ஸோ லெட் அஸ் கோ குவிக்லி. நிறைய பேருக்கு வாட் இஸ் மை பர்பஸ்ன்னு தெரியாமல் இருக்காங்க. பேஸ் லைன் பர்பஸ், திஸ் இஸ் நாட் த ஃபைனைட், திஸ் இஸ் அ வெரி பேஸ் லைன் ஃபார் ஆல் ஏஜ் குரூப்ஸ். ஒரு 3 ஏஜ் குரூப்பாக வில் குவிக்லி சி. ஃபர்ஸ்ட் ஏஜ் குரூப் இஸ் இஃப் யூஆர் அ ஸ்டூடெண்ட். நீங்கள் ஸ்டூடெண்ட் as a school student or a college student or even later, as long as you are a student, the baseline purpose. இப்போ ஏன் அதை நான் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறேன்னா, பிகாஸ் nowadays with all the new things happening, education is an option மாதிரி ஆக்கிட்டாங்க. No, education is not an option. Education is a must. If you are a student, I want to encourage you, parents, நீங்கள் கேட்டாலும் தயவு செய்து let your children know, if you are a student, even in a college student, your purpose is to finish your education successfully. Hallelujah. That is base purpose. அதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் இருக்கலாம். This is for the majority of the people. There might be some exceptions, like for example there might be some sports players. இப்போ செஸ்லலாம் இந்தியா இஸ் ரியலி கம்மிங் வேர்ல்ட் சாம்பியன் ஆகுறாங்க. குகேஷ் அண்ட் ப்ராக் அண்ட் ஆல், வைஷாலிலாம் அவங்களாம் டீனேஜ்லேயே they became like champions.
ஸோ வெரி ஃபியூ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் சின்ன வயசுலே மைக்கேல் ஃபெல்ப்ஸ்லாம் ஸ்விம்மிங்லாம் he was a little even before he was 10 year double digit வரதுக்கு முன்னாடி அவங்க they became very great champions. So சிலவங்களுக்கு they have that in them, so they focus on their as a world champion. வேர்ல்டு சாம்பியனாக ஆகிறதுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு இல்லை. அப்படின்னு இருக்கும் போது த பேஸ் லைன் இஸ் எஜுகேஷன். ஏன் அதை நான் எம்ஃபசைஸ் பண்ணுறேன்னா, லாட் ஆஃப் பீப்புள் அவங்க எஜுகேஷனை விட்டுட்டு தே கோ இன் டு அதர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் டீவியேஷன்ஸ் எப்போவுமே நம்ம மனசில் அந்த 2 வேர்டும் எப்போவுமே வார்னிங்காக நம்ம வச்சுட்டே இருக்கணும். am I distracted, am I deviated அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பெஷலி இன் காலேஜ்லாம் ஈவன் ஸ்கூல்லையும் பேட் ஹேபிட்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. கம் ஆன், லெட்ஸ் டூ திஸ், லெட்ஸ் டேஸ்ட் இட், டேஸ்ட் பண்ணிப்பார், ட்ரை பண்ணிப்பார். யூ டோன்ட் டூ திஸ். உடனே சம் பீப்புள் தெரியாமல் ஐ கேன் ட்ரை இட், ஐ டோன்ட் மைண்ட், ஷூர் ஐல் ட்ரை. நோ, தி ஆன்சர் இஸ் நோ. உங்ககிட்ட யாராச்சும் கெட்ட பழக்கத்துக்கு வந்து இதை டேஸ்ட் பண்ணுறீங்களா, இதை ட்ரை பண்ணுறீங்களா, இதை பண்ணி பார்க்குறீங்களா, ப்ளீஸ் டெல் them no, because our purpose is to finish the education successfully. இந்த மாதிரி deviations and distractions, இந்த bad habits, இந்த temptationsலாம் வரும்போது, the relationship temptation and things, பொருட்கள் மேலே temptation, games மேலே temptation. If you are going to be a national champion in any game, please continue. But just for fun நீங்கள் விளையாடுறீங்களா, வீடியோ கேமாக இருக்கட்டும் or any sport, of course play for fun, but அதுலேயே hours கணக்கில் வேஸ்ட் பண்ணிங்கன்னா you are actually distracted. அதுதான் distraction. If you are spending hours in any game or any habit or any relationship, that means relationship இல்லைனா கூட relationship பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. To become an influencer, if that is not உங்களுடைய calling, அது இல்லைனா don't worry about it. Focus on education. So as long as you are a student, education and is your baseline purpose. The second thing is, education முடிச்சிட்டிங்க, what do I do? Of course work. பைபிளே போட்டிருக்கு, it's all you have to work hard. பற்றி அநேக வசனங்கள் இருக்குது. I'm not going to go into detail and all that. So work is the baseline purpose after education. என்ன ஒர்க், இட்ஸ் அப் டு யூ, வேர் யூ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட். எது உங்களுக்கு நல்லா வருது, நல்லா வராத வேலையை தயவுசெய்து எடுக்காதீங்க. வாட் யூ ஆர் வெரி குட் அட் இட் அண்ட் யூ ஹாவ் டு கீப் கோயிங் இன் தட் ஒர்க். நீங்கள் எந்த வேலை வேணால் எடுக்கலாம், இட் டஸ் நாட் மேட்டர். யூ ஹாவ் டு எக்ஸல் இன் தட் வேலை. அந்த வேலையில் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா, யாரும் அதில் பைபிளில் போட்டிருக்கு, they will come before and stand before the person who works hard, who excels in what he does. அவர் ராஜாவுக்கு முன்பதாக வந்து நிற்பான். என்ன வேலையாக இருக்கலாம், கணக்கு போடுறதா இருக்கலாம், you can be a butler, a baker, a shepherd, எது வேணாலும் இருக்கலாம். We see so many things in the Bible. If you are excel in that, if you are a musician, David was an excellent musician, anointed musician. He came to chase away the evil spirits of the king. So நீங்கள் எந்த வேலை, there is nothing, dignity of labor அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த வேலையாக இருந்தாலும் you have to excel. You can say, இல்லை எனக்கு I am at home, homemaker, நான் ஹவுஸ் ஒய்ஃப், do the best. உங்கள் வீட்டை சுத்தமாக வைங்க. ஒரு டேபிள் அப்படி தடவி பார்த்து ஒரு தூசி இருக்க கிடையாது, குப்பையாக வைக்காதீங்க. மடித்து எல்லாத்தையும் அழகாக வைங்க. நல்ல டிஃப்ரெண்ட்டாக சமைங்க. be the best homemaker, excellent homemaker. Waste time. Maybe உங்கள் வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு ஆள் இருக்கலாம், துணி மடித்து வைக்க ஆள் இருக்கலாம். Do something else. க்ரியேட்டிவாக உங்கள் ஃபேமிலியில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பாருங்கள். உங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் how can you improve your family, how can you help your family members, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். So if you are an adult not studying, working, everybody has to work. அது நீங்கள் no escape. The third thing is, if you are retiredனா அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, I have nothing to do. வீடு போப்போ என்றது, காடு வாவான்றது. No, we don't live like that. We will serve and we will fulfill our purpose until the very end. அது எப்படி என்றால், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். 2 Samuel 17 பார்த்தீங்கன்னா, ஒன் கேரக்டர் அடிக்கடி நானும் பாஸ்டரும் இந்த கேரக்டரை எங்கள் ப்ரேயரில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹூஷாய். அது நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஹூஷாய் என்பவர் என்னன்னா, தாவீது அனுப்புகிறார். இப்போ அகித்தோப்பேல் தப்பான அட்வைஸ் அப்சலோமுக்கு கொடுத்துட்ருக்காரு. உள்ளே யாரும் போய் அதை மாறி சொல்ல முடியாது. அப்போ தாவீது வந்து ஹூஷாய் அனுப்புகிறார். ஹூஷாவுடைய பர்பஸ் ஃபார் ஹிஸ் லைஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும். டு சேவ் த லைஃப் ஆஃப் டேவிட். ஹல்லேலூயா. சின்ன பர்பஸ் தான். நீங்கள் போய்
நீங்கள் போய் ஒரு கவுன்சில் கொடுங்க அப்சலோமுக்கு, அண்ட் வில் பி பேக்கிங் யூ அப், அண்ட் எங்களுக்கு தெரிவிங்க. அவ்வளோதான், சிம்பிள். இதுவா அவங்களாம் இவ்வளோ வேலை பண்ணுறாங்க, நான் ஒன்றுமே இல்லையே. ஜோவாப் பாருங்கள், ஆப்னர் பாருங்கள், இவரை பாருங்கள், அவரை பாருங்கள், எல்லாம் பெரிய வாரியர்ஸ். நான் ஒன்லி போயிட்டு ஒரு சின்ன கவுன்சில். எஸ் உஷாய், உங்களுடைய பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப் இஸ் தட். அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்களா? எஸ், யூ சேவ் த லைஃப் ஆஃப் டேவிட். ஸோ ரிட்டையர்ட் பீப்புளாக இருக்கிறீங்களா? யுவர் லைஃப் இஸ் அ லைஃப் ஆஃப் ஹூஷாய். அப்படி என்றால் இன்டர்செஷன், உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கிறாங்களா? நவ் யூர் ரிட்டையர்ட், உங்களுடைய வாய்ஸ் கவுன்சில் வச்சு மெண்ட் த ரிலேஷன்ஷிப். மேபி சில வீடுகளில் ஹஸ்பண்டுக்கும் பிள்ளைங்களுக்கும் உறவு நல்லா இல்லாமல் இருக்கும். ஸோ வைஃப்ஸ் ஹேவ் டு ஸ்டெப் இன் டு தேட், மெண்ட் இட். அவங்க பேசிக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள உறவு சரியில்லை, அவங்க அப்படியே இருப்பாங்க. நான் என்கிட்ட எல்லோரும் நல்லா பேசிக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் சந்தோஷத்தோடு இருக்காதீங்க. உங்கள் ஃபேமிலி, ஐம் நாட் டாக்கிங் உலகத்துக்கு சொல்லலை, உங்கள் ஃபேமிலியில் வேறு என்ன இன்டர்செஷன் பண்ண முடியும், வேறு என்ன கவுன்சில் பண்ண முடியும்? நீங்கள் அவங்கள இடத்துல போய் கேளுங்க, மற்றவங்கள இடத்துல, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ, ஏதாச்சும் நான் உங்களுக்கு பண்ணி தரட்டும், வாட் எவர் யூ கேன் டூ. ஸோ ஐ ப்ரே, இஃப் யூ ஆர் ரிட்டையர்ட், யூ ஹாவ் அ கிரேட் பர்பஸ். இதெல்லாம் பேஸ் லைன் பர்பஸ். இதுக்கு மேலே God will definitely give you more things to do in this world, because He needs a lot of people. இந்த உலகத்தில் நிறைய காரியங்களை செய்ய. So today I want to pray that God will help everyone to know your purpose and live an accomplished, successful, fulfilled life on this earth. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளில் கூட எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் சில வேளைகளில் நாங்கள் மங்கலாய் போயிருக்கலாம். ஆனால் அதுக்கு எங்களுக்கு தெளிவாக நீங்கள் காட்டுங்க. எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாங்க. இந்த உலகத்தில் வாழும்போது வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக கிருபை தாருங்க. எங்களை வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளுங்க. In Jesus' name we pray. Amen. Hallelujah. God loves you and you are created with a purpose. ஒரு தீர்மான நோக்கத்தோடு உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். அதை நிறைவேற்றுறதுக்கு கிருபையும் கொடுப்பார். Hallelujah. Hope you're all doing good. We are praying for you. Have a wonderful day. Be blessed. God bless you.